எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பிசிபேலாபாத் ரெசிபி பார்க்க போகிறோம். கர்நாடக ரெசிபின்னு எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுகளில் நம்ம பொடியெல்லாம் அரைக்கணும், எந்த அளவுகளில் அரிசி பருப்பு சேர்த்துக்கணும். இந்த பிசிபேலாபாத் செஞ்சு முடித்தோடனே நீங்கள் ஒரு கல்யாணங்கள்லையோ ரிசப்ஷன்லையோ சாப்பிட்ட டேஸ்ட் வரணும் அப்படின்னா வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டெப்பும் ரொம்பவே முக்கியம். சூடு ஆறின பிறகும் இந்த பிசிபேலாபாத்தை நம்ம தட்டில் பரிமாறணும் அப்படின்னா இலகலாக இருக்கணுங்க, கெட்டியாக இருக்கக்கூடாது. காத்தால் செஞ்ச பிசிபேலாபாத் பார்த்திங்கன்னா ராத்திரி வரைக்கும் நல்லா இருக்கணும். அதுக்கு முக்கியமாக நம்ம எடுத்து அரைக்கக்கூடிய அந்த பொடி தாங்க பர்ஃபெக்ட் அளவு, பர்ஃபெக்டான டேஸ்ட். இந்த பிசிபேலாபாத் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிசிபேலாபாத் செய்யணும் அப்படின்னா இதுக்கு சேர்க்கக்கூடிய அந்த மசாலா பொடி ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திங்கன்னா அதிலே எல்லாமே அளவு சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும். அடுத்தது அதே ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா அதே ஸ்பூனால் 3 டீஸ்பூன் மல்லி. இந்த மல்லி அளவு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மல்லியோட டேஸ்ட் தான் இந்த பிசிபேலாபாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சுருள் பட்டை கொஞ்சமாக, நார்மலாக இருக்கிற பட்டை எந்த ஒரு மருத்துவ பலனும் இல்லை. சுருள் பட்டை ரொம்ப கொஞ்சமாகவும் 3 கிராம்பு எடுத்திருக்கேன். ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால். நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கலை. கொப்பரை தேங்காய் அளவு பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் நம்ம மல்லி எடுத்தோம் அப்படின்னா 6 டீஸ்பூன் கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பிசிபேலாபாத் பொடிக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி சில்லி தாங்க. கலர் இருக்கும், காரம் இருக்காது. 12 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் சேர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு 8 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல நம்ம 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கணும். அதே அளவு மிளகு சேர்த்தோம். அதையும் நல்ல மிளகெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியணும். பெருங்காயத்தூள் நம்ம தாளிதம் போடுறப்ப பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் படப்படன்னு இந்த மிளகு பொரிய ஆரம்பித்தோடனே அடுத்தது 1 by 1 ஜீரகம் சேர்த்துக்கணும். அப்புறம் பருப்புக்கள்லாம் சேர்க்கணும். இப்போ அடுத்து ஜீரகம் சேர்க்குறேன். மல்லி மட்டும் உடனே சேர்த்துடாதீங்க. ஜீரகத்துக்கு அடுத்தது உளுத்தம்பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா வறுத்து கொடுங்க. மல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை லைட் வெயிட்டாக இருக்கிறனால உளுந்தெல்லாம் வறுபடுற நேரத்துக்குள்ளே மல்லி வறுபட்டுட்டு தீஞ்ச வாடை வந்துடும். அதனால் மல்லி கடைசியாக சேர்க்கணும். அடுத்தது பட்டை 3 கிராம்பு அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறணும். சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அடுத்தது இந்த காஷ்மீரி சில்லியும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா கோட்டிங் ஆகிட்டு நிதானமாக உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் இந்த சரியான முறையில் நம்ம வறுத்தா தான் அந்த பிசிபேலாபாத் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பருப்புக்கள்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச இந்த 3 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. மல்லி மட்டும் நீங்கள் கூட சேர்க்க நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கூடாது. மல்லி சேர்த்தோட பார்த்திங்கன்னா சேர்ந்தா மாதிரி எல்லாமே அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சுடுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே நிறம் மாறி இருக்குது. இப்போ இமீடியட்டாக நம்ம அடுப்பை நிறுத்திடணும். வானொலி சூட்லேயே இன்னுமே நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எடுத்து உடனே வேறு பாத்திரத்தில் போடாமல் கையோடு அந்த கொப்பரை தேங்காவையும் சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷமாவது பரட்டிகிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வானொலி சூட்டில் இந்த கீழே இருக்கிற இந்த வறுத்த பொருட்கள்லாம் தீஞ்சு போயிடும். பாருங்கள் ஒன்று போல் உங்களுக்கு அந்த மல்லி பருப்புக்கள்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரும் வந்திருக்கு. அதே சமயத்தில் தேங்காயும் ரொம்ப எண்ணெய் கசியாமல் பரட்டி வச்சுருக்கோம். நல்ல சுத்தமான ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மிக்ஸி மிஷினை பார்த்திங்கன்னா 5 செகண்ட் ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் கலக்கணும். திருப்பி 5 செகண்ட் ஆன் பண்ணணும். திரும்பவும் ஸ்பூனால் கலக்கணும். இப்படியே ஒரு 5லேருந்து 6 முறை செஞ்சோம்னா அந்த தேங்காய்லேருந்து எண்ணெய் கசியாமல் ஒன்று போல் பொடியாக இருக்கும். பிசிபேலாபாத் செய்கிறதுக்கு எந்த அளவு அரிசி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 காப்படி உழக்கு அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அதில் பாதி அளவு எடுத்திருக்கேன். இல்லை உங்கள் வீட்டில் இருக்க கப்பால் 1 கப்பு, அதாவது 100 கிராம் அரிசி, 100 கிராம் தோரம்பருப்பு, இந்த மாதிரி சம அளவில் எடுத்துக்கணும். வெண்பொங்கலோ பிசிபேலாபாத்தோ அரிசியும் பருப்பும் சம அளவில் எடுத்துக்கணும். இந்த ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து 1 கப்பாக நான் அளந்துக்க போகிறேன். இந்த பெரிய கப்பால் நான் எல்லாம் சேர்த்து எடுத்துன்றதுனால அந்த கப்பில் தான் நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ அரிசியும் தோரம்பருப்பும் ஒன்றா சேர்த்தாச்சு. பெரிய கப்பில் 1 கப்பு இருக்குது.
ப்ரெஷர் பேனில் டைரெக்டாக அதை வேக வைக்க போகிறேன். நல்லா 2 முறை நான் அலம்பிட்டேன். அரிசி பருப்பு ஒன்றா அளந்து நம்ம 1 கப்பு வச்சுன்றதுனால 1 கப்பு அரிசி பருப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துடணும். இது கூட அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்தது 2-3 டீஸ்பூன் கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்தா அது ஒன்றோட ஒன்று அந்த ரைஸும் பருப்பும் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். காய் சேர்க்காமலும் பிசிபெலாபாத் பண்ணலாம். அப்படி காய் சேர்க்காமல் பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்ல 1 கைப்பிடி அளவு பச்சை நிலக்கடலையே ஊற வச்சு இந்த அரிசி பருப்போடு சேர்த்துக்கோங்க. நான் இந்த பிசிபெலாபாத்துக்கு தனியாக சைட் டிஷ்ஷுன்னு ஒரு பொரியல் பண்ண போகிறதில்ல. அதனால் 1 உருளைக்கிழங்கு, 10 பீன்ஸு, ஒரே 1 கேரட்டை நறுக்கி இந்த அரிசி பருப்போடு சேர்த்துட்டு ப்ரெஷர் பேனில் லெட்டு போட்டு வெயிட் போட்டு கரெக்டாக 2-3 விசில் விடலாம். அந்த சாதம் வேகிற டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாம். நல்லா பிரித்து அலம்பிட்டு வெந்நீரில் கூட ஊற போட்டுக்கலாம். சரியான அளவு புளிப்பு வேணுங்க. பிசிபெலாபாத் பொடியிலும் கரெக்டான அளவு காரம் இருக்கணும். முக்கியமாக தக்காளி சேர்க்கக்கூடாது பிசிபெலாபாத் செய்கிறப்ப, அது சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், குக்கர்லேருந்து கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சாதம் பருப்பை காமிக்கிறேன். சேர்ந்துண்டா மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் குழஞ்சி போகாமல் இருக்கணும், அடி பிடிக்காமலும் இருக்குது. பார்த்தீங்களா, இதை மசிக்கக்கூடாது, அப்படியே வச்சிடணும். பிசிபெலாபாத் செய்கிறதுக்கு நல்ல அடிகனமான பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். 1 குழிக்கரண்டி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கணும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, இது கூட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா நிறம் மாறி கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே 2 ஆர்க்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா கெட்டியாக கரைச்சிருந்தால் அரை கப்போ வரும். ஆனால் நல்லா தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி 1 கப்பு கணக்கு எடுத்துக்கணும். அரிசி உளுந்து அளந்து அதில் 1 கப்பு புளிக்கரைசல் எடுத்துட்டோம் அப்படின்னா 1.25 டீஸ்பூன் கல்லுப்பு, இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் திரும்பவும் கொப்பரையை துருவி சேர்த்துக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் வெல்லம். இதெல்லாம் நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நம்ம அரிசி வேக வைக்கிறப்போ 3 கப்பு சேர்த்தோம், புளிக்கரைசல் 1 கப்பு கொண்டு வந்தோம், அதுக்கப்புறம் இன்னொரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அப்போ மொத்தம் இது வரைக்கும் நம்ம 5.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி அளவை கவனிச்சுட்டே வாங்க. இப்போ இந்த புளிக்கரைசல் நல்லா கொதித்து பச்சை வாசனை போனப்புறம் நான் எப்படி பிசிபெலாபாத் பொடி அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு கிடையாது, எண்ணெய் கசியாத அளவுக்கு பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற பொடி ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலான்னு நிறுத்தி வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசலோடு நம்ம கொதிக்க வைக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே குக்கர்லேயே எல்லா அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே குக்கரில் செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப அந்த பிசிபெலாபாத் பொடியோட வாசனை போயிடும். பிசிபெலாபாத் பொடி பார்த்திங்கன்னா கடைசியில் சேர்க்கணும். புளிக்கரைசல் பச்சை வாசனை போனப்புறம் பிசிபெலாபாத் பொடி சேர்த்துட்டு இந்த வேக வச்ச சாதத்தை சேர்த்து 2-3 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நம்ம திரும்ப அடுப்பில் வச்சோம்னா அந்த பிசிபெலாபாத்துடைய வாசனை போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி தனியாக அரிசி பருப்பை வேக வச்சுட்டு புளிக்கரைசல் நம்ம பிசிபெலாபாத் பொடி போட்டு திரும்பவும் வேக வச்சுருந்து அந்த அரிசி பருப்பு காய்கறியெல்லாம் சேர்க்குறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுற பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த பாக்கி எடுத்து வச்ச 2 டீஸ்பூன் அந்த பிசிபெலாபாத் பொடியையும் சேர்த்துட்டேன். இப்போ பிசிபெலாபாத் ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் எடுத்துட்ட அந்த 1 கப்பு அரிசி பருப்புக்கு மொத்தமாக நம்ம பிசிபெலாபாத் செஞ்சு முடிக்க பார்த்திங்கன்னா 6.5 கப்பு தண்ணி தேவைப்பட்டது. இந்த வெந்நீரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரே 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். சாதம் சேர்த்துட்டு கரெக்டாக 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா போருங்க. அடுப்பை நிறுத்திடணும். இந்த கன்சிஸ்டன்சியை சூடு ஆறினப்புறமும் இப்படியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூடு ஆறினப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கடைசியாக பரிமாறத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வத்தல் பொரிச்சிக்கலாம். நான் இதுக்கு மேலே காரா பூந்தி தூவி கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் முதல் நாளே காரா பூந்தி செஞ்சு வச்சுட்டேங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டில் ஒரு ராய்த்தாவும் ஒரு வத்தல் பொரிச்சிருக்கேன். 1 மணி நேரம் கழிச்சு நான் அந்த தட்டில் பரிமாறுறப்ப பாருங்கள் எந்த அளவுக்கு இழகலாக இருக்குன்னு. இப்போ நான் செய்து காமிச்ச பிசிபெலாபாத் பார்த்திங்கன்னா 6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்ததுங்க. முதல் நாளே பிசிபெலாபாத் பொடியை மட்டும் தயார் பண்ணி வச்சுட்டா மறுநாள் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு கல்யாணங்களில் ரிசப்ஷனில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே போல் டேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி எல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. அவசியம் இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டுகளில் நீங்கள் சாப்பிட்ருக்கிற அந்த பிசிபெலாபாத்தை நீங்கள் வீட்டிலே செய்யலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதோடைய அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.